சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்த பெண் என் மனோரஞ்சிதம் தான் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு வந்தேன். ஏமாந்து விட்டேனே. தாயே, என்ன மாதுரி, என்னவாயிற்று? எதை பற்றி கேட்கிறாய்? எதை பற்றியோ தாங்கள் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு தங்கள் முகத்தில் சிறு வருத்தம் தென்படுகிறது. மாதுரி, உன்னை போல் உண்மையாக ஒருவருக்கு ஊழியம் புரிய ஒருத்தி கிடைப்பது மிகவும் அரிதடி. நீ என்னை எந்த அளவிற்கு கூர்ந்து கவனிக்கிறாய், எந்த அளவிற்கு துல்லியமாக கணித்து விடுகிறாய் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ சொல்வது உண்மைதான். சிறு வருத்தம் ஏற்படும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. அம்மா, நீ ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு எங்கெங்கோ உள்ளவற்றை பற்றி கேட்காதே. இது எங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம். அப்படியானால் வேண்டாம். அதை பற்றி நீங்கள் சொல்வது முறையல்ல. இது வழக்கமாக நடப்பதுதானே. பூம்புகாரில் ஒரு மத கலவரத்தை தூண்டிவிட்டேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆமாம். அதை பற்றிய பேச்சு எப்படியோ எங்களுக்குள் வந்துவிட்டது. நாட்டின் அமைதியை கெடுக்கும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை அடக்கும் அளவிற்கு உங்கள் மன்னருக்கு துப்பில்லை என்று சற்று கடுமையாகவும் ஏளனமாகவும் பேசிவிட்டேன். அப்போதிலிருந்து அவர் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. மிகவும் கோபமாக இருக்கிறார். உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அம்மா. அவருக்கு எதிராக பல செயல்கள் செய்கிறீர்கள். அவர் மீது ஏதேதோ பழி போட்டு எப்படியாவது நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் அவர் கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்தால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அது வேறு இது வேறடி. நான் அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைப்பது கூட அவர் மீதுள்ள அன்பினால் தான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்படியாவது மனம் மாறி வேளிர் குலத்தின் கொடியை மீண்டும் தூக்கி பிடிப்பாரா? அதன் வெற்றிக்காக அவர் வாளை ஓங்குவாரா என்பதற்காகத்தான் நான் அப்படியெல்லாம் செய்தேன். அதை அவர் புரிந்து கொண்டிருப்பதோடு மன்னரும் புரிந்து கொண்டார். அதனால்தான் மருமகனுக்கு பணயமாக சேர மன்னர் இவரை நிறுத்திய போது கூட அவர் ஏற்க மறுத்துவிட்டார். அப்பா, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பிறகும் ஏதோ ஒரு மறைமுக காரணம் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் மன்னர் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் இவ்வளவு வருத்தமாக இருக்க தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? இதற்கு முன்பு இதே போல் பல முறை மன்னர் கோபம் கொண்டு மறுகணமே இயல்பாக பேச இருக்கிறாரே, அதை நான் எத்தனை முறை பார்த்திருப்பேன். கணவன் மனைவி சண்டையெல்லாம் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்? நீ சொல்வதும் சரிதான். வணங்குகிறேன் தாயே. வாருங்கள் கைலாசம். என்ன ஆனந்தமாகத்தானே இருக்கிறீர்கள்? இந்த சமய பூசல் விவகாரத்தில் ஈடுபடும் வரை அப்படித்தான் இருந்தேன். இப்போது
நிலைமை வேறு விதமாக மாறிவிட்டதே. ஏன்? அதை நீங்கள் சரியாகத்தானே செய்தீர்கள். பிறகு என்ன? நான் என்ன செய்துவிட்டேன்? நீங்கள் சொல்லச் சொன்னதை அப்படியே சொன்னேன், செய்யச் சொன்னதை அப்படியே செய்தேன், அவ்வளவுதான். அதற்குரிய பலன் பூரணமாக கிடைத்துவிட்டதே. அந்த பிரச்சனை பூதாகரமாக உருவாகி பூம்புகாரையே கொந்தளிக்க செய்து விட்டதே. எல்லாம் சரிதான், ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது எனக்கே தெரியாது. அங்கு ஒரு பெண் இருப்பதை நீ பார்த்தாயா என்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லையே. அந்த விஷயத்தில் உமக்கு சந்தேகமே வேண்டாம். அந்த மடத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்த பிறகுதான் உம்மை அழைத்து அப்படி நான் செய்ய சொன்னேன். அதற்குரிய காணிக்கையை தான் தங்களுக்கு நான் கொடுத்து விட்டேனே. அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் தாயே. ஆனால் அந்த பிரச்சனை இப்போது என்னை நேரடியாகவே பாதிக்க தொடங்கிவிட்டதே. ஏன்? என்னவாயிற்று? மாமன்னர் கலவரத்திற்கு காரணமானவனை கண்டுபிடிக்கும் பொறுப்பை இளவரசர் கிள்ளிவளவனிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அவர் சண்டீசர் மடத்தைச் சேர்ந்தவர்கள் திருமூலர் மடத்திற்கு வந்து கலகம் செய்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார். அதிலும் குறிப்பாக நான் தான் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டவன் என்று அறிந்து கைப்பிடியாக வந்து பிடித்து விட்டார். அம்மா, இது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். இளவரசர் கிள்ளிவளவன் எப்போதுமே தங்களிடம் ஒரு வஞ்சம் வைத்திருப்பவர். இந்த விஷயத்தில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிந்துவிட்டால் விபரீதமாகிவிடும் தாயே. அது எப்படி தெரியும்? இந்த கைலாசம் சொன்னால்தானே தெரியும். அப்படி இவர் சொல்லி கிள்ளிவளவனுக்கு இது தெரிந்துவிட்டால் இவர் ஆனந்தமாக இருக்க முடியுமா? சிறிது கூட ஆனந்தமாக வாழ முடியாத நிலை அல்லவா ஏற்படும். நான் எப்படி அம்மா இதை போய் வெளியில் சொல்வேன்? நான் அகப்பட்டுக் கொள்ளும் நிலை வந்தால் கூட தங்கள் பெயரை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். மன்னர், நீ பார்த்தாயா, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது கூட நான் சொல்லவில்லையே. என்ன என்ன? மன்னர் கேட்டாரா? கிள்ளிவளவன் உம்மை மன்னர் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தி விட்டானா? ஆம் தாயே, அதைத்தான் சொல்ல வந்தேன். அதற்குள் பேச்சு எங்கெங்கோ சென்று விட்டது. மன்னரிடம் கொண்டு போய் நிறுத்தியவுடன் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எதையோ சொல்லி அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவரே இந்த பிரச்சனையை அவையில் முன்வந்து சொல் என்று அங்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அதோடு அந்த திருமூலர் மண்டபத்தின் தலைவர் நமச்சிவாயம் சுவாமிகளையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அவரும் அப்படி ஒரு பெண்ணே எங்கள் மடத்தில் இல்லை என்று சாதித்து விட்டார். ஓஹோ, விவகாரம் இந்த அளவிற்கு சென்று விட்டதா? இறுதியாக என்னதான் தீர்மானித்தார்கள்? இன்னும் சிறிது காலம் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிடுவோம் என்று மன்னர் சொல்லிவிட்டார். ஏதோ இப்போதைக்கு இந்த அளவோடு நின்று விட்டதே என்று நினைத்தால் அது இன்னும் தொடர்கிறது. எப்படி? இளவரசரின் பார்வை சண்டீசர் மடத்தின் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் கண்காணிக்கிறார்கள். யாரிடம் பேசினாலும் முகமறியாத ஒருவன் அங்கே அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். கிள்ளிவளவன் இளவரசன் அல்லவா? அதனால் அவனுக்கு கண்களாகவும் காதுகளாகவும் இருந்து பணிபுரிவதற்கு நிறைய பேர் இருப்பார்கள். அதற்காக நீர் சோர்ந்து விடக்கூடாது. தாங்களே நேரில் எல்லோரிடமும் இல்லை யார் மூலமாவதோ ஆழமாகவும் இந்த பிரச்சனையை தூண்டிவிட வேண்டும். இன்னமுமா? இது சாத்தியமா? பொன்முடிப்பு வேண்டாமா? வேண்டும் தாயே. அதற்காக ஆபத்தில் மாட்டிக்கொள்ள முடியுமா? ஆபத்தில்லாத வேலை எது இருக்கிறது? இருந்தாலும் அந்த இளவரசனை நினைத்தால் கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கிறது. மாதுரி, தாயே, கிள்ளிவளவன் சற்று விவரமானவன் தான். அதற்காக பார்த்தால் எதையுமே செய்ய முடியாது. இந்த சமய பூசல் ஒரே அடியாக ஓய்ந்து விட்டது என்ற நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது. இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னால் இயன்றவரை செய்கிறேன் தாயே. புலியின் வாலை பிடித்தாகிவிட்டது. இனி அதை விட்டுவிட முடியுமா என்ன? எந்தெந்த வகையில் இந்த பிரச்சனையை ஆறவிடாமல் பார்த்து கொள்ள முடியுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது ஆறாதவரை உமக்கு ஆறுதலாக கொடுத்து கொண்டே இருப்பேன். நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் வருகிறேன்.
என்ன இது? அரண்மனை வைத்தியர் தந்து அனுப்பிய மருத்துவ பானகம். தங்கள் உடல்நிலை சீராகி விட்டாலும் மாதம் ஒரு முறையாவது இந்த பானகத்தை அருந்த வேண்டுமாம். சரி. வாருங்கள் பிரபு, அமருங்கள். தங்களைத்தான் இவ்வளவு நேரமாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் தேவி, என்ன விஷயம்? எதற்காக என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தாய்? தங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று 2-3 நாட்களாகவே யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு இப்பொழுதுதான் நேரம் வாய்த்திருக்கிறது. சொல் தேவி, எதை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்று இருந்தாய்? தாங்கள் தங்கள் அரசியல் பணிகளை தள்ளி வைத்துவிட்டு எனக்காக 2 நாட்கள் ஒதுக்கி தர வேண்டும். நிச்சயமாக ஒதுக்கி தருகின்றேன் தேவி. எதற்காக அந்த 2 நாட்கள் உனக்கு தேவை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இப்பொழுது நான் பூரண குணமாகி உடல் நலம் பெற்றுவிட்டேன். ஆனால் என்னமோ தெரியவில்லை, என் மனம் வெறுமையாக இருக்கின்றது. மலர்கொடை அருகில் இருந்தாலாவது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கும். அவளும் இங்கில்லை. அதனால் கொற்கை பட்டினத்துக்கு சென்றுவிட்டு 2 நாட்கள் தங்கிவிட்டு வந்தால் ஒரு மாறுதலாகவும் மனதிற்கு சற்று ஆறுதலாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது மிகவும் நல்ல யோசனை தேவி. நிச்சயமாக நாம் சென்று வருவோம். மாமன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள். என்ன செய்தி? தங்களை காண்பதற்கு தளபதியார் செழியன் வந்திருக்கிறார். வரச் சொல். உத்தரவு மன்னா. மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் என் பணிவான வணக்கம். வாசழியா, மகாராணியார் உடல் நலம் தேறி பழைய புலிவுடன் இருப்பதை காணும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்போது நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டால் மகாராணியார் எப்போதும் போல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விடுவார். அப்படியா செழியா? அத்தகைய நல்ல செய்தியைத்தான் இப்பொழுது நீ கொண்டு வந்திருக்கிறாயா? ஆமாம் மகாராணியாரே. முத்துநகையும் சோழ தளபதி பார்த்திபனும் விரைவில் இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கு சேர நாட்டிலிருந்து விடுவித்து இங்கு அழைத்து வந்து விடுவார்கள். உனக்கு எப்படி இந்த செய்தி தெரியும் செழியா? சேர நாட்டிலிருந்து முத்துநகையால் என்னிடம் அனுப்பி வைக்கப்பட்ட ஒற்றன் மூலமாகத்தான் எனக்கு இந்த நல்ல செய்தி தெரிய ஆரம்பித்தது. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சேர நாட்டு இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாள் வர இருக்கின்றது. அந்த பிறந்த நாளை சேர மன்னர் வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றாராம். அந்த பிறந்த நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பல நாட்டிலிருந்து இளவரசர்கள் அங்கு வர இருக்கின்றார்களாம். அந்த நாளில்தான் இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்களாம். இளம்வழுதியை மீட்பதற்கு எந்த வழியில் திட்டமிட்டிருக்கின்றார்களாம்? அவர்கள் என்ன திட்டமிட்டிருக்கின்றார்கள், அதை எந்த வகையில் செயல்படுத்தப் போகின்றார்கள் என்றெல்லாம் எனக்கு எந்த தகவலும் வரவில்லை மன்னவா. அவர்கள் அந்த திட்டத்தை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, திட்டம் வெற்றிகரமாக நடந்து முடியும் வரை வேறு யாருக்கும் இதை பற்றி தெரிய வேண்டாம். அதன் காரணமாகத்தான் ஒற்றனை பாண்டிய சபைக்கு அனுப்பாமல் தனிப்பட்ட முறையில் தங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றும் முத்துநகை அந்த ஒற்றனிடம் சொல்லி அனுப்பியிருக்கின்றார். முத்துநகை மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் தான் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் நிச்சயம் இளம்வழுதியை மீட்டுக்கொண்டு வந்துவிடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. உன் நம்பிக்கை வீண் போகாது தேவி. நிச்சயம் நம் மகன் இளம்வழுதி வந்து விடுவான்.
வாருங்கள் மாமா. தாங்கள் இந்த நேரத்தில்? சிறிது நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டேன். நீ ஏதோ பெரும் குழப்பத்தில் இருக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன். இந்த நேரத்தில் உன்னிடம் பேசுவதா வேண்டாமா என்று தயக்கமாக இருந்தது. ஆனாலும் என்னிடம் நீ உன் பிரச்சனையை மனம் திறந்து பேசுவாய் என்ற நம்பிக்கையில் பேச வந்தேன். தாங்கள் நினைத்தது சரிதான் மாமா. தங்களிடம் பேசக்கூடாத ரகசியம் என்று என் வாழ்வில் இனி எதுவும் இல்லை. எதை பற்றியும் எப்போதும் தங்களிடம் பேசலாம் என்பதை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை நினைத்து நான் மகிழ்கிறேன் கிள்ளிவளவா. இப்போது உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த குழப்பம்? ஒரு கற்பனையான எதிர்பார்ப்பை எனக்கு நானே ஏற்படுத்திக் கொண்டு ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்டேன். எதிர்பார்ப்புகள் இல்லாதவரை ஏமாற்றங்கள் இல்லை. ஆனால் யார் அப்படி இருக்கிறார்கள்? அது அப்படி நடந்து விட்டால், இது இப்படி இருந்து விட்டால் என்றெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஆகாய கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண் திறந்து பார்க்கும் பொழுதுதான் வானம் வெட்ட வெளிச்சமாக இருப்பது தெரிகிறது. தாங்கள் சொல்வது உண்மைதான். எனது நிலையும் அப்படித்தான் ஆகிவிட்டது. எங்கோ இருக்கும் யாரோ ஒருவரை நமக்கு வேண்டியவராக இருப்பாரோ என்று நினைத்து கற்பனையை வளர்த்துக் கொண்டு அப்படியல்ல என்று தெரிந்ததும் நொறுங்கி போய்விட்டேன். கிள்ளி, நீ மனோரஞ்சிதத்தை பற்றி பேசுகிறாய் என்று நினைக்கிறேன். சரியாக புரிந்து கொண்டீர்கள் மாமா. திருமூலர் மடத்தில் ஒரு பெண் அவர்களால் அடைக்கலம் தரப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாள் என்று அறிந்தவுடன் ஒருவேளை அது மனோரஞ்சிதமாக இருக்குமோ என்று கற்பனை செய்து கொண்டேன். நேரம் செல்ல செல்ல அது மனோரஞ்சிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பின்னர் வெகு விரைவில் என் மனம் நிச்சயம் அவள் மனோரஞ்சிதம்தான் என்று நம்பத் தொடங்கிவிட்டது. அப்பப்பா, மனித மனம் எப்படியெல்லாம் தனது எண்ணங்களை தனது விருப்பத்திற்கேற்ப வளர்த்துக் கொள்கிறது. அப்படித்தான் நானும் மனோரஞ்சிதத்தை பார்க்கப் போகிறோம் என்று உறுதியாக எண்ணிக்கொண்டேன். அந்த நம்பிக்கையோடுதான் அந்த மடத்திற்கு நான் மாறுவேடத்தோடு சென்றேன். இதோ இங்குதான் இருக்கிறாள், இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் என்ற படபடப்போடு தேடினேன். அவளை பார்த்தும் விட்டேன். ஆனால் அங்கிருந்தவள் மனோரஞ்சிதம் இல்லை, அப்படித்தானே? ஆமாம் மாமா. அந்த கணத்தில் வானமே இடிந்து என் தலையில் விழுந்தது போல் இருந்தது. பூமி பிளந்து என்னை விழுங்கிவிட்டது போல் தோன்றியது. இவ்வளவிற்கும் காரணம் என் மனதில் நானாக வளர்த்துக் கொண்ட கற்பனைதானே? மனோரஞ்சிதத்தின் மேல் கொண்டிருந்த அதீத ஈடுபாடுதானே? ஆனால் அந்த அதிர்ச்சிதான் இப்போது எனக்கு புதிய சிந்தனையை தந்திருக்கிறது. அது என்ன சிந்தனை? இவ்வளவிற்கும் காரணம் எனக்கு மனோரஞ்சிதத்தின் மீதுள்ள ஈர்ப்புதானே? அவள் இங்குதான் எங்கேயோ இருக்கிறாள், எப்படியும் வந்து விடுவாள் என்ற எதிர்பார்ப்புதானே? அந்த எண்ணத்தையே நெஞ்சிலிருந்து தூக்கி எறிந்து விட்டாள். என்னை பற்றிய நினைவே இல்லாமல் எங்கேயோ சென்று விட்டவளை பற்றி நானும் நினைக்காமல் இருந்து விட்டால்? அப்படி சொல் கிள்ளிவளவா, அப்படி சொல். நீ இந்த அளவிற்கு இதை பற்றி சிந்திக்க தொடங்கியிருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நீ சரியான முறையில் யோசிக்க தொடங்கியிருப்பதால் நானும் என் கருத்தை கூறுகிறேன். தாமரை காணாமல் போன சில நாட்களில்தான் மனோரஞ்சிதமும் போய்விட்டாள். ஆனால் மனோரஞ்சிதம் காணாமல் போய்விடவில்லை, தானாக சென்று விட்டாள். உண்மைதான். என் வாழ்வில் இனி குறுக்கிடப் போவதில்லை என்ற உறுதிமொழியை எழுதி வைத்துவிட்டுத்தான் சென்று விட்டாள். அப்போதே அவளுக்கு இனி நாம் ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்ற எண்ணம் இருந்திருக்கிறது மாமா. சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். இனி உன் வாழ்வில் குறுக்கிடவே கூடாது என்று போய்விட்டவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சொல்லவே முடியாது. காணாமல் போன தாமரை இப்போது எங்கோ ஓரிடத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டதே. அதேபோல் மனோரஞ்சிதத்தை பற்றி ஏன் தெரியவில்லை? அவள் தானாகச் சென்றவள். இனி ஒருபோதும் சோழ நாட்டிற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்ற நினைவோடு வெளியேறியவள். அதில் அவள் உறுதியாக இருக்கிறாள் என்பது அவள் இதுவரை திரும்பி வராததிலிருந்தே தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால், நாம் இருக்கும் வரை இளவரசர் மாறமாட்டார் என்று நினைத்து வேறு ஏதேனும் தீர்மானத்துடன் சென்றிருக்கலாம். வேண்டாம் மாமா, வேண்டாம்.